ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 4 ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன். நீங்கள் கால் வாங்கி கடையிலே வெட்டி வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வீட்டிலே தான் வெட்டினேன். ஸோ வெட்டினதுக்கப்புறம் அந்த கருப்பு கருப்பான லேயர் இருக்குல்ல, அதெல்லாம் கத்தி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 6 விசில் வரணும். 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இது கூட மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், வீட்டு மசாலா தூள் 3 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவை. இது கூட தக்காளி 1 நறுக்குனது, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை திருப்பி மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் விசில் விடணும். நான் இப்போ ஒரு 5 விசில் கிட்ட விட போகிறேன். 5 விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. இதை நம்ம தாளிச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நறுக்குனது சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சூப்போட சேர்த்துடலாம். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம தாளிச்சு வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. பாருங்க, ரொம்பவே அருமையான கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி, இடியாப்பம் இது கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கை கால் வலி, மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இது ரொம்பவே நல்லது, சரி பண்ணிடும். ஸோ இந்த சூப்பை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.